வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி என்று கூறுவதை விட ஒரு துக்ககரமான செய்தி, ஒரு வகையிலே சந்தோஷமான செய்தி என்று கூற வேண்டும். இந்த செய்தி வித்யா புங்குடுதீவிலே பல வருடங்களுக்கு முன்பாக பலரால் கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட, திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட, ஈன இரக்கமில்லாமல் கொலை செய்யப்பட்ட வித்யா அவர்களுடைய வழக்கு பல அரசியல்வாதிகள் குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருந்தாலும் ஆதரவாக இருந்தாலும் பல பணங்கள் வேலை செய்தாலும் நீதி இலங்கையிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின்படி, அந்த நீதிபதியின்படி, அந்த நீதிபதிக்கு உண்மையிலேயே நாங்கள் வாழ்த்து கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மக்கள் மன்றம், அதாவது மக்களுடைய சார்பிலிருந்து லங்காபூர் ஊடகம் அவர்களுக்கு வாழ்த்தை கூறுகிறது. நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலம் சென்றாலும் அதனை உண்மையிலே நடைபெற்ற குற்றம் என்று அறிந்தும் அவர்கள் வாதாடி அந்த வழக்கறிஞர்கள், அதாவது குற்றவாளிக்கு சாதகமாக இருந்த, குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்து வாதாடிய அந்த திருட்டு வழக்கறிஞர்கள் என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே பணத்திற்காக குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக, அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டும் அவர்களை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு காலமும் தங்களுடைய பணத்தை சேர்த்த அந்த குற்றத்தை மறைப்பதற்கு பணத்தை வாங்கி இப்பொழுது நீதி வென்றிருக்கிறது. அது அவர்களுடைய போலி தோற்றிருக்கிறது. அந்த வகையிலே வித்யா அவர்களுடைய அந்த கொலையிலே ஈடுபட்டிருந்த அந்த குற்றவாளிகளுக்கு இப்பொழுது நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கடக்கூடிய சிறை தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணத்தினால் நிச்சயமாக இலங்கையை பொறுத்தவரையிலே நீதி அனுரா ஆட்சியிலே இப்பொழுது நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவாக அதற்கான சரியான முடிவுகளை இழுத்தடிக்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையிலே நீதிமன்றத்தையும் அனுரா ஆட்சியையும் அனுராவையும் மற்றும் இதற்குள் இந்த வித்யா சார்பிலே அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு பாடுபட்ட வழக்கறிஞர்கள், அவர்களுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் இந்த நீதிமன்றத்துக்கும் லங்காபூர் ஊடகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. நீதி இலங்கையில் மேலும் மேலும் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக லங்காபூர் ஊடகமும் பாடுபடும். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.